அப்ப பாக்குறதுக்கு நம்ம கிறிஸ்தவங்க மாதிரி நம்ம உடையிலையும் நடையிலையும் பேச்சிலையும் ஒருவேளை இயேசுவை மிஞ்சினவர்களா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா நம்ம இருதயம் எப்படி இருக்கு? நம்ம இருதயம் எப்படி இருக்கு? எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க தம்பியில இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தாக்க இயேசு அவங்க பக்கத்துல வச்சா அவங்க சட்டை அவங்களுக்கு ஒரு 75-80 வயசு இருக்கும். இயேசுன்னு அவங்களையும் பக்கம் வச்சா இவங்களை பெரிய இன்னும் பரிசுத்தவான் மாதிரி இருக்கும். இன்னும் பெரிய பரிசுத்தவான் மாதிரி இருப்பாங்க பார்க்கறதுக்கு. அவங்க பேச்சு, அவங்க உடை, அவங்க பார்த்தாலே ஒரு துறவி மாதிரி இருப்பாங்க. துறவினா சாமியார் மாதிரி அப்படி இருப்பாங்க. அவங்க வெளிப்பிரகாரமா பார்க்க நல்லா பரிசுத்தமா இருப்பாங்க. ஆனா ஏதாவது அந்த தாமான்ல அந்த இருக்கிறதான அந்த கம்பத்துல சண்டை கிட்ட வந்துச்சு, இவங்களை ஜெயிக்க ஆளே இல்லை. இவங்களை ஜெயிக்க ஆளே இல்லை. அவங்களை ஜெயிக்கிறதுக்கு ஆளே இல்லை. ஆனா கிறிஸ்தவங்க ஆனா பாக்குறதுக்கு பேச்செல்லாம் அழகா இருக்கும், நல்லா பேசுவாங்க. உடையெல்லாம் பார்த்தாங்க, ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா அவங்கள பாருங்க பரிசுத்தம் உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது. அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா அந்த அக்கம் பக்கத்துல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சண்டை வந்துருச்சுனாக்கா இதெல்லாம் நான் பார்த்து கேள்விப்பட்டு சொல்றதான காரியம். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அப்படி நம்ம இருதயம் ரொம்ப முக்கியமா இருக்குது. நம்ம வெளிப்பிரகாரமா நம்ம பாருங்க, இப்ப சில பேர் ரட்சிக்கப்படுறாங்க, நான் தண்ணியை விட்டுறேன்னு விட்டுறாங்க, சிகரெட்டை விட்டுறேன்னு விட்டுறாங்க, கஞ்சா அடிச்சா அதை கூட ஏற்றுக்காக விட்டுறாங்க. ஆனா வெளிப்பிரகாரமா பார்த்த பரிசுத்தமா ஜீவிக்கிறாங்க. ஆனா அவங்க உள்ளுக்கு இருதயமானது மகா கேடுள்ளதா இருக்குது. நித்தமும் பாவத்தை சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப பாவத்தை சிந்திச்சுக்கிட்டு இருக்கும் போது, பாவத்தை சிந்திச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தேவனுக்கும் அவங்களுக்கும் என்ன இருக்கும்? ஒரு பெரிய பிளர் இருக்கும். இந்த வேதவசனத்துல வாசிக்கிறோம் மறுபடியும் சங்கீதம் 66 என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்ததனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அக்கிரம சிந்தை இருக்குது இருதயத்துல, அக்கிரம சிந்தை இருக்குது. நம்ம பார்க்கும்போது, மற்றவங்க கிட்ட பேசும்போது, கிறிஸ்தவங்க கிட்ட பேசும்போது, சேர்ச்சிக்கு வரும்போது பரிசுத்தமான மாதிரி காண்பிச்சுக்கிறோம். ஆனா நம்ம இருதயம் எப்படி இருக்குது? நம்ம இருதயம் மற்றவர்களோடு ஒத்து போகுதா? மற்றவங்களை பார்த்து நம்ம பேசுறோம், கோவ விட்டு பின்னால பேசிட்டு அப்புறம் என்ன சொல்லுவோம்? கோவ விட்டு பின்னால பேசி அவங்க பார்த்தோம், ஐயா இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், உங்க ஆயுசு 100, இப்பதான் உங்களை பத்தி என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் அவங்கள பத்தி. அப்படி அவங்கள பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்த, உனக்கு ஆயுசு 100 அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்ப நம்ம இருதயத்துல எப்படி உள்ள சிந்தை இருக்குது? நம்ம வெளியரங்கமா பரிசுத்தமான மாதிரி காட்டிக்கலாம், வெளியரங்கமா பரிசுத்தமாய் நானும் காட்டிக்கலாம், பெரிய பரிசுத்தமான மாதிரி காட்டுறோம். ஆனா என் இருதயம் எப்படி இருக்குது? கர்த்தர் இருதயத்தை பாக்குறாரு. இருதயத்துல சுத்தம் பாக்கியவா நம்ம தேவனை தரிசிப்பான்னு வாசிக்கிறோம். அப்ப இது முக்கியமான